Distributive property A intersection B union C equal A intersection B union A intersection C. இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் இன்டர்செக்ஷனுக்கு உள்ளுக்குள்ளே யூனியன் வருது, வெளியில் இன்டர்செக்ஷன் உள்ளுக்குள்ளே யூனியன். அப்போது ரெண்டு சிம்பிள் வருது இந்த இடத்துல. இன்டர்செக்ஷன் ஒரு சிம்பிள், யூனியனுங்கிறது ஒரு சிம்பிள் இந்த இடத்துல வருது. சரியா? இந்த மாதிரி ரெண்டு சிம்பிள் இருந்தால் அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ வெளியில் இன்டர்செக்ஷனுக்கு அதனால் இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இது எழுதும்போது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னு எழுதுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யூனியன் இங்கே இன்டர்செக்ஷன் ரெண்டு சிம்பிள் இருக்குது. அப்போ யூனியன் வெளியே இருக்கிறதுனால யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.21. ஏ செட்டு தந்திருக்காங்க, பி செட் வந்து எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் அண்டு எக்ஸு லெஸ் தேன் 11. சி செட்டு எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் மெம்பர் என் அண்டு 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் 9. இப்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் தந்திருக்காங்க. யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் அந்த ஃபார்முலா இங்கே தந்திருக்காங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ முதல் பிங்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ பி செட்டு ஈக்குவல் டு என்ன வரும், இந்த ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ப்ரைம் நம்பர் எப்படி இருக்கணும், கண்டிஷன் என்னென்னு பார்த்தா லெஸ் தேன் 11, லெஸ் தேன் 11ஓட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 11ஓட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் 2 3 5 7 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் எக்ஸு மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர், எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த லிமிட் தந்திருக்கான் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் 9. இந்த ஈக்குவல் சைன் வந்தாவே 5ஐயும் சேர்த்து எடுத்துக்குவோம். அப்போது 5ல் ஸ்டார்ட் ஆகுது, எதில் முடியுது, 9ஓட சின்னது அப்படின்னு சொல்லியிருக்கான். லெஸ் தேன் 9, அப்போ 9ஓட சின்னதுன்னா 8. அப்போது 5 6 7 8 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல் ப்ராக்கெட்டில் என்னக்கோ அதை கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பி செட்டு முதல் எழுதுகிறோம், ரெண்டாவது சி செட் எழுதுகிறோம். அப்போது 2 3 5 7 இன்டர்செக்ஷன் சி செட்டு 5 6 7 8. அப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமன் ரெண்டுலேயும் வரக்கூடியது, ரெண்டுலேயே வருது. 5 இதில் இருக்குது, இதில் இருக்குது, 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது. அப்போது இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 7. இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ செட்டு முதல் எடுத்து எழுத போகிறோம். ஏ செட்டு 0 2 4 6 8ன்னு இருக்குது. அடுத்து யூனியன் இங்கே வெளியே, இப்போ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி வேல்யூ 5 7. அப்போது 5 7 எழுதியாச்சு. இப்போ யூனியனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எது சேர்த்துக்கணும், இது கூட இதை 5 7 சேர்த்துடணும். அப்போது இந்த இடத்துல ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் 0 2 4 5 6 7 8. இப்போ இதை கம்பைன் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஏ யூனியன் பி. அப்போது ஏ செட்டு முதல் எழுத போகிறோம். ஏ செட்டு 0 2 4 6 8 யூனியன் பி செட்டு 2 3 5 7. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம், ரெண்டையும் சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்கும்போது என்ன வரும் பாருங்கள், 0 2 3 4 5 6 7 8. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதியாச்சு, ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ யூனியன் சின்னு இருக்குது, அது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ யூனியன் சி. இப்போ ஏ செட்டு எழுத போகிறோம். ஏ செட் என்னது 0 2 4 6 8 யூனியன் சி செட்டு 5 6 7 8 5 6 7 8. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஏ யூனியன் சி ஈக்குவல் 0 2 4 அடுத்தது 5 6 7 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
இப்போ டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்த்தா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் சைடு. இப்போது இதுக்கு ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ யூனியன் பி என்னது 0 2 3 4 5 6 7 8 இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சிங்கிறது 0 2 4 5 6 7 8. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா காமன் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன்னா காமன், ரெண்டுலேயும் வரக்கூடியது. இப்போ ரெண்டுலேயும் வருது 0 இருக்குது 0, 2 2 இருக்குது, 4 4 இருக்குது, 5 5, 6 6, 7 7, 8 8. அப்போ இதை மட்டும் இங்கே எடுத்து எழுத போகிறோம். எடுத்துறதுனா 0 2 4 5 6 7 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டில் உங்களுக்கு 0 2 4 5 6 7 8ன்னு வருது. அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 2 4 5 6. எக்ஸாம்பிள் 1.22 வெரிஃபை A intersection B union C equal A intersection B union A intersection C using Venn diagram. இப்போ வென் டயக்ராமும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அப்படின்னு இருக்குது. இதில் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சி தான் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். இப்போ முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது பி யூனியன் சி. இங்கே ஏபிசி அப்படி 3 சர்க்கிள் வருதுல 3 செட்டு இருக்கிறதுனால 3 செட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3 இன்டர்செக்டிங் சர்க்கிள் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டயக்ராம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ஒரு டயக்ராம், அது இந்த டயக்ராம். ரெண்டாவது டயக்ராம் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அப்போ டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம், இது ரெண்டாவது டயக்ராம். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் பி தனியாக போடணும், ஏ இன்டர்செக்ஷன் சி தனியாக போட போகிறோம். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டயக்ராம். மொத்தம் ரைட் ஹேண்ட் சைடில் 3 டயக்ராம் வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டயக்ராம். இப்போ பி யூனியன் சி. யூனியன்னா என்ன, யூனியன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுறது. அதாவது பி சர்க்கிள் சி சர்க்கிள் ரெண்டையும் சேர்த்து ஷேர் பண்ண போகிறோம். அப்போது பி சர்க்கிள் சி சர்க்கிள் எது பி அப்படின்னு பார்க்கணும். இது பி சர்க்கிள், இது ஃபுல்லாகவே பி சர்க்கிள், இது ஃபுல்லாகவே சி சர்க்கிள். அப்போது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பி சர்க்கிள் சி சர்க்கிள் ரெண்டுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். பி சர்க்கிள் சி சர்க்கிள். இப்போ பி சர்க்கிள் சி சர்க்கிள் ரெண்டுக்கும் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அதான் பி யூனியன் சி. இப்போது அடுத்தது பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அப்போ ஏ சர்க்கிளுக்கும் பி யூனியன் சிக்கும் காமன் பார்ட்டு எது அப்படின்னு பார்க்கணும். ஏ சர்க்கிள்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தா இதுதான் உனக்கு ஏ சர்க்கிள். அப்போ இது ஏ சர்க்கிள். அப்போ பி யூனியன் சிங்கிறது இங்கே இருக்குது, டயக்ராம் பார்த்துக்கோங்க. பி யூனியன் சி ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பார்ட்டு 1 2 இது 3 1 2 3 இதுதான் வந்து காமன். எதுக்கு ஏக்கும் இந்த பி யூனியன் சிக்கும். அப்போ அந்த காமன் பார்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம். காமனாக இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம ஷேர் பண்ணிடலாம். இதுதான் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனாக காமன். அப்போது ஏக்கும் பி யூனியன் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதை முதல் நம்ம போட போகிறோம். அப்போ எது ஏ எது பி அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் மட்டும்தான் நீ பார்க்கணும். இப்போ ஏ சர்க்கிள் இது, இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், இது ஏ சர்க்கிள், இது பி சர்க்கிள். அப்போ ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ரெண்டுக்கும் காமன் பிளேஸ், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிளேஸ் இந்த பிளேஸ். ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ஏசி பி ஏபி ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து இந்த பார்ட்டு, அந்த பார்ட் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ சர்க்கிள் சி சர்க்கிள், ஏ சர்க்கிள் சி சர்க்கிள் ரெண்டு காமன். அப்போ ஏ சர்க்கிள் இது ஃபுல்லாக இப்படி இருக்குது, சி சர்க்கிள் இது ஃபுல்லாக இப்படி வருது, ரெண்டுக்கும் காமன். அப்போது ஏ சர்க்கிளுக்கும் சி சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அடுத்தது தேர்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. யூனியன்னா சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும். யூனியனா ஜாயின் பண்ணுவேன். அப்போது இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இதை இங்கே டயக்ராமில் போட்டுக்கோ. இங்கே
ஃபஸ்ட் ஒன்று அப்படி டயக்ராம் போட்டாச்சு. அப்போ இதோட எதை ஜாயின் பண்ண போகிற, இதை ஜாயின் பண்ணுறோம். அப்போ இங்கே ஜாயின் பண்ணுங்க. ரைட். அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர். ரெண்டு ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இங்கே எழுதும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட்டு டிஃப்ரென்ஸ். டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ். செட் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும், டிஃப்ரென்ஸ்னாவே மைனஸ் போட்டு எழுதுவோம். அப்போ டி மார்கன் லாஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லா ஏ மைனஸ் பி யூனியன் சி, ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி. இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷனாக மாறிடும். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் போடணும். செகண்ட் லா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி. இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியனாக மாறிடும். ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸு சி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் டி மார்கன் லாஸ். எக்ஸாம்பிள் 1.23 வெரிஃபை ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி யூஸிங் வென் டயக்ராம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் என்னக்குன்னு பாருங்கள், பி யூனியன் சி. அது பி யூனியன் சி முதல் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஏ மைனஸ் பி யூனியன் சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். முதல் பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது ஏ மைனஸ் பி யூனியன் சி. அப்போது ரெண்டு டயக்ராம் நமக்கு தேவைப்படுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறோம். பி யூனியன் சி. பி யூனியன் சின்னு என்னது, பி சைக்கிளையும் சி சைக்கிளையும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ பி சைக்கிள் சி சைக்கிள், இது மேலே இருக்கிறது பி, இது சி சைக்கிள், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறதுல என்னது, ரெண்டுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணணும். அப்போ பி சைக்கிள் சி சைக்கிள் ரெண்டுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். பி சைக்கிள் சி சைக்கிள், பி சைக்கிள் சி சைக்கிள் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா இது யூனியன். யூனியன்னா பி சைக்கிளையும் சி சைக்கிளையும் கம்பைன் பண்ணி நம்ம ஷேர் பண்ணணும். அதான் பி யூனியன் சி. அடுத்தது பாருங்கள், ஏ மைனஸ் பி யூனியன் சி, ஏ மைனஸு பி யூனியன் சி இது கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சினா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பி யூனியன் சியை நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல ரிமூவ்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பி யூனியன் சியை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த பி யூனியன் சியை எடுத்துடுறேன், இந்த பி யூனியன் சியை மறைச்சிடு. எதை மைனஸ் பண்ணுறோம், பி யூனியன் சியை மைனஸ் பண்ணுறோம். அப்போ பி யூனியன் சியை மறைச்சிடுங்க. மறைச்சிட்டா மீதி எந்த இடம் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும். நல்ல கவனி, ஏ மைனஸ் பி யூனியன் சி. அப்போ பி யூனியன் சியை மைனஸ் பண்ணுறோம். அப்போது பி யூனியன் சியை மறைச்சிட்டா மீதி என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி தவிர மீதி இருக்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணுறோம். இதுதான் இந்த பி யூனியன் சி தவிர மீதி இருக்கிற இடத்துக்கு ஷேர் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் ஏ மைனஸ் பி யூனியன் சி. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இது தனியாக கண்டுபிடிக்கிறோம், ஏ மைனஸ் சி இது தனியாக கண்டுபிடிக்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு டயக்ராம், இதுக்கு ஒரு டயக்ராம். அப்போ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு டயக்ராம், மொத்தம் 3 டயக்ராம் வரும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் 3 டயக்ராம்ஸ் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸு பி அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கும் போது ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறோம். எதை மைனஸ் பண்ணுறோம், பியை. அப்போ பியை வந்து மறைச்சிடலாம். பியை மறைச்சிட்டா மீதி ஏழு என்ன இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ எதை மைனஸ் பண்ணுறோம், பியை மைனஸ் பண்ணுறோம். அப்போ பியை மறைச்சாச்சு. அப்போ ஏழை மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற, ஏழை மீதி என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும். ஏழை மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இதான் வந்து ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸு சி, நெக்ஸ்ட்டு டயக்ராம் ஏ மைனஸு சி செகண்ட் ப்ராக்கெட். அப்போது எதை மைனஸ் பண்ணுறோம், சியை. அப்போ சி மேலே காயின் வச்சுட்டேன், மறைச்சிட்டேன். எதை மைனஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேலே வச்சு மறைச்சாச்சு. இப்போ மீதி ஏழு என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். மீதி ஏழு இருக்கிறது, மீதி ஏ செக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணுறோம்.
ரைட். இதுதான் வந்து ஏ மைனஸு சி. இப்போது தேர்ட் டயக்ராம் ஏ மைனஸு பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸு சி. இப்போது ரெண்டு டயக்ராமும் பாருங்கள், ரெண்டையும் நல்லா பாருங்கள். ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, ரெண்டுலேயும் வரக்கூடிய பார்ட்டு ஷேடிங் பார்ட், ரெண்டுலேயும் வரக்கூடிய ஷேடிங் பார்ட் எதுன்னு பார்க்கணும். ரெண்டுலேயும் வரக்கூடிய ஷேடிங் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு மட்டும்தான் ரெண்டுலேயும் வருது. இந்த பார்ட்டு மட்டும்தான் ரெண்டுலேயுமே வருது. அப்போ அந்த பார்ட்டு மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போகிறோம். அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ரிசல்ட் வருதோ அதை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் ரிசல்ட்டை நீ போட்டுக்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த காமன் ஷேடிங் பார்ட்டை மட்டும் இங்கே நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து காமன் ஷேடிங் பார்ட். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. எக்ஸாம்பிள் 1.24 P ஈக்குவல் எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் மெம்பர் ஆஃப் டபிள்யூ. எக்ஸ் மெம்பர் ஆஃப் டபிள்யூனா ஹோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஹோல் நம்பர்லாம் 0ல் ஸ்டார்ட் ஆகும். அண்டு 0 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 10 அப்படின்னு தந்திருக்கான். அப்போது 0வோட பெரிய நம்பர் எக்ஸு, எக்ஸோட வேல்யூ வந்து 0வோட பெருசு, எக்ஸோட வேல்யூ 10ஓட சின்னது. அப்போது 0வோட பெருசு எக்ஸோட வேல்யூம் போது 1ல் தொடங்கும். அதேமாதிரி 10ஓட சின்னது அப்படின்னா 9. அப்போது 1 to 9 நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். அப்போது P ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது Q அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். Qங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா XH தட் X ஈக்குவல் டு 2n + 1 n மெம்பர் ஆஃப் த W அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ n மெம்பர் ஆஃப் டபிள்யூனா டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர். அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகும். அண்டு n லெஸ் தேன் 5. லெஸ் தேன் 5னா 5ஓட சின்னது. அப்போது 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 5ஓட சின்னது. அப்போது 4. அப்போ 0 to 4. அப்போது இந்த இடத்துல 2 ஃபைண்டு Q முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n மெம்பர் ஆஃப் த W n லெஸ் தேன் 5. அப்போது டபிள்யூங்கிறதுனால 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது என்னோட வேல்யூ 0ல் ஸ்டார்ட் ஆகுது. 5ஓட சின்னதுங்கும் போது 1 2 3 4 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அவன் தந்திருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போது இதில் n ப்ளஸில் ஒரு வேல்யூவாக என்னுடைய வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போது n ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். அப்போ x ஈக்குவல் டு 2 × 0 + 1. 2 × 0 0 தான் வரும். 0 + 1 ஈக்குவல் டு 1. அடுத்தது n ஈக்குவல் டு 1ன்னு போகிறோம். அப்போ x ஈக்குவல் டு 2 × 1 + 1. 2 × 1ங்கிறது 2, 2 + 1ங்கிறது நமக்கு 3. அடுத்தது n ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போது x ஈக்குவல் டு 2 × 2 + 1. 2 × 2 எவ்வளவு 4. 4 + 1 = 5. அடுத்தது n ஈக்குவல் டு 3. அப்போது x ஈக்குவல் டு 2 × 3. n ப்ளஸில் 3ன்னு போகிறோம். 2 3s are 6ன்னு வரும். அப்போது 6 + 1 7. அடுத்தது n ஈக்குவல் டு 4. அப்போது x ஈக்குவல் 2 × 4 + 1. 2 4s are 8. 8 + 1 அப்படிங்கும்போது 9. அப்போது Q செட்டு Q ஈக்குவல் டு 1 3 5 7 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 6ங்கிறது அவன் தந்துட்டான். சரியா? இப்போது அந்த தந்திருக்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதாவது செட் டிஃப்ரென்ஸ் இந்த டிமார்கன் லா வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். தந்திருக்க டிமார்கன் லாஸ் ஆஃப் செட் டிஃப்ரென்ஸ் அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ அந்த லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P மைனஸு Q இன்டர்செக்ஷன் R ஈக்குவல் P மைனஸ் Q யூனியன் P மைனஸு R அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் முதல் கண்டுபிடிக்கிறோம். Q இன்டர்செக்ஷன் R. அப்போ Q செட் எழுதுகிறோம் 1 3 5 7 9. அப்போ இன்டர்செக்ஷன் R செட்டு கொஸ்டினில் தந்திருக்கிறது 2 3 5 7 11 13 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ இன்டர்செக்ஷன் வருது. இன்டர்செக்ஷன்னா காமன், ரெண்டுலேயும் வரக்கூடியது. அப்போது 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போது 3 5 7. அப்போது Q இன்டர்செக்ஷன் R ஈக்குவல் 3 5 7
அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ P மைனஸ் Q இன்டர்செக்ஷன் R. அப்போ P உடைய வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்தது மைனஸ் Q இன்டர்செக்ஷன் R வந்து 3 5 7. அப்போ 3 5 7 மைனஸ் பண்ணுறோம். இதுலேருந்து 3 5 7 மைனஸ் பண்ணும்போது இதில் 3 5 7 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செட்டில் மீதி இருக்கக்கூடியது 1 2, அடுத்தது 4 6 8 6 8 9 6 8 9 அப்படின்னு சொல்லி மீதி இருக்குது. சரியா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு P மைனஸ் Q அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது P உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மைனஸ் Q 1 3 5 7 9 1 3 5 7 9. அப்போ 1 3 5 7 9 இதில் ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். ஏன்னா மைனஸ் ஆகும்போது அது கேன்சல் ஆகிடும். 1 3 5 7 9 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது P மைனஸ் Q ஈக்குவல் டு ரிமைனிங் வேல்யூ 2 4 6 8. இந்த ரிமைனிங் வேல்யூ எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு P மைனஸ் R கண்டுபிடிக்கிறோம். அப்போ முதல் P செட் எழுதுகிற 1 2 3 4 5 6 7 8 9 மைனஸ் ஆறுங்கிறது நமக்கு புக்கில் தந்திருக்கிறது 2 3 5 7 11 13 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ இந்த நம்பரெல்லாம் இதில் இருந்தால் கேன்சல் பண்ணுவோம். இருந்தால் தான் கேன்சல் பண்ணுவோம். சரி, அது 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்போ 2 கேன்சல். 3 இருக்குது, 3 கேன்சல். 5 இருக்குது, 5 இருக்குது, கேன்சல். 7 இருக்குது, இங்கேயும் 7க்கு கேன்சல். அடுத்தது மீதி எதுவும் இல்லை. சரியா? அப்போ இந்த மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். P மைனஸ் R ஈக்குவல் இது ரிமைனிங் வேல்யூ இதில் 1 இருக்குது, 4 இருக்குது, 6 8 9 இருக்குது. இப்போது டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ P மைனஸ் Q யூனியன் P மைனஸ் R. P மைனஸ் Q வேல்யூ பார்த்திங்கன்னா 2 4 6 8. அப்போது 2 4 6 8 யூனியன் P மைனஸ் R வேல்யூ 1 4 6 8 9. இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது 1 2 4 6 8 9 அப்படின்னு கிடைக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 4 6 8 9 வருது. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 2 4 6 8 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிடலாம். டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன்னா பவரில் நம்ம டேஷ் போடுவோம். சரியா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்கன்னா A யூனியன் B ஹோல் டேஷ் ஈக்குவல் A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். செகண்ட் லா A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் ஈக்குவல் A டேஷ் யூனியன் B டேஷ். இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் ஆகும், இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும். இதுதான் டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். The example 1.25 verify A union B whole dash equal A dash intersection B dash using Venn diagram. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போது A யூனியன் B ஹோல் டேஷ்னு இருக்குது. அப்போ A யூனியன் B அப்படிங்கிறது ஒரு டயக்ராம் போடணும். A யூனியன் B ஹோல் டேஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டயக்ராம் வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா A டேஷுக்கு ஒரு டயக்ராம், B டேஷுக்கு ஒரு டயக்ராம், அப்புறம் A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் அதுக்கு ஒரு டயக்ராம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எப்போவுமே 3 டயக்ராம் இதில் வருது. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A யூனியன் B ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது மட்டும் தனியாக ஒரு டயக்ராம் போகிறோம். A யூனியன் Bனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A சர்க்கிள் B சர்க்கிள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி ஷேர் பண்ண போகிறோம். இப்போது A சர்க்கிள் B சர்க்கிள் ரெண்டுக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணுறோம். A சர்க்கிள் B சர்க்கிள் B சர்க்கிள் நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணுறோம். A சர்க்கிள் B சர்க்கிள் போட்டாச்சு. A யூனியன் B ஹோல் டேஷ் அப்படின்னா
எக்ஸப்ட் தி ஷேடிங் போர்ஷன். இந்த ஷேடிங் போர்ஷனை தவிர மீதி வெளியில் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் உனக்கு ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஏ யூனியன் பியை தவிர அப்படின்னு அர்த்தம். எக்ஸப்ட் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்னால் எக்ஸப்ட் ஏ யூனியன் பி. அப்போ இந்த ஏ யூனியன் பின்னு என்னது, இந்த ஷேடிங் போர்ஷன். இதை தவிர என்னென்ன, வெளியில் இருக்க இடம். அப்போ வெளியில் இருக்க அவுட்டர் போர்ஷனில் நம்ம ஷேர் பண்ணுறோம். வெளியில் இருக்க அவுட்டர் போர்ஷன். வெளியில் இருக்க அவுட்டர் போர்ஷனில் இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இதை வந்து ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்னால் எக்ஸப்ட் ஏ யூனியன் பி. அப்போ ஏ யூனியன் பியை தவிர அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்போ ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸுங்கிறது போட்டாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ டேஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டேஷ். ஏ டேஷ்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஏ. எக்ஸப்ட் ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ செக்கில் தவிர. இப்போ பாருங்கள், ஏ செக்கில் மறைச்சிட்டேன். ஏ செக்கில் தவிர மீதி எல்லா இடத்துலையும் அடிக்கணும். எல்லா யூனிவர்சலையும் சேர்த்து தான் எல்லா இடத்துலையும் அடித்தோம்னா அதை ஷேர் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ஏ டேஷ். இப்போது ஏவை தவிர, ஏ செக்கில் தவிர எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏ செக்கில் விட்டாச்சு. ஏ செக்கில் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏ செக்கில் மட்டும் விட்டுறணும். ஏ செக்கில் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். எக்ஸப்ட் த ஏ செக்கில். except the A circle. except the A circle. அப்போ A circle தவிர இதான் வந்து நமக்கு A dash. B dashன்னு பார்த்தீங்கன்னா except the B circle. except the B. அப்போ B circle மறைச்சிக்கோங்க. B circle தவிர மீதி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ B circle தவிர. இப்போ B circle தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். B circle விட்டுறணும். B circle தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். பி செக்கில் விட்டுறணும். இப்போ பார்த்துக்கோ, பி செக்கில் விட்டாச்சு. அதை தவிர மீதி எல்லாத்துக்கும் பி செக்கில் தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணணும். பி செக்கில் மட்டும் விட்டாச்சு. ஏன்னா எக்ஸப்ட் த பி அப்படிங்கிறது மீனிங் அதுக்கு பி டேஸுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இதை வந்து பி டேஷ். அடுத்தது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்போ ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் இன்டர்செக்ஷனாக காமன். காமன் என்ன, ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி ஷேடிங் போர்ஷன். காமன் ஷேடிங் போர்ஷன் எதுவும் பார்க்கணும். காமனாக இருக்கக்கூடிய ஷேடிங் போர்ஷன் போட்டால் வெளியில் இருக்க போர்ஷன் மட்டும்தான், ரெண்டு செக்கிலுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு காமன். அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறோம். இதை ஈஸியாக நீ போடணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ரிசல்ட்டு போட்டிங்களோ அந்த ரிசல்ட்டு எடுத்து அப்படியே கூட இங்கே நம்ம போட்டுக்கலாம். இதான் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். The example 1.26. The universal equal x such that x a member of z minus 2 less than or equal to x less than 10. இப்போ z அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ்னால் மைனஸ் வேல்யூ ஜீரோ ப்ளஸ் வேல்யூ எல்லாமே வரும். இப்போ -2 less than or equal to x. அப்போ -2 எடுத்துக்குவோம், கீழே கோடு வரதுனால -2 எடுத்துக்குவோம். less than or equal to கீழே கோடு வரதுனால 10 எடுத்துக்கணும். அப்போ +10 எழுதணும். அப்போ universal equal -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நமக்கு யூனிவர்சல். அடுத்தது ஏ செட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹெச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2p + 1. எக்ஸ் ஈக்குவல் டு 2p + 1. பி மெம்பர் ஆஃப் த இஜெட்னா இன்டிஜர். இப்போ -1 less than or equal to p less than or equal to 4. அப்போ பியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -1லேருந்து +4 வரைக்கும் வரும். அந்த பியோட வேல்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எழுதுவோம் டு ஃபைண்டு ஏங்கிற செட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பியுடைய வேல்யூ லிமிட்டில் பார்க்கும்போது -1லேருந்து +4 வரைக்கும். -1 அடுத்தது 0 1 2 3 4 அப்படின்னு கிடைக்குது. இதை எடுத்து என்ன செய்யணும்னா இந்த 2p பிளேஸில் அப்ளை பண்ணுவோம். அப்போது x ஈக்குவல் டு 2p + 1
இதில் வந்து நாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா பியுடைய வேல்யூ -1. அப்போ p ஈக்குவல் டு -1ங்கிறத அப்ளை பண்ணுறோம். அப்போ x ஈக்குவல் டு 2 இன்ட்டு p ப்ளஸில் -1 + 1. அப்போது -2 + 1 வரும். அப்போது -1 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அடுத்தது p ஈக்குவல் டு 0. அப்போ p ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 + 1. அப்போது 0 + 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது p ஈக்குவல் டு 1. 1ன்னு போடும்போது x ஈக்குவல் டு 2 இன்ட்டு p ப்ளஸில் 1ன்னு போடுறோம். 1ன்னு போட்டோம்னா 2 + 1 ஈக்குவல் டு 3. அடுத்தது இந்த p ஈக்குவல் டு 2. அப்போது x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 + 1. 2 இன்ட்டு 2 4 ஆயிரும். 4 + 1 ஈக்குவல் டு 5. இப்போ p ப்ளஸில் நம்ம 4ன்னு அப்ளை பண்ணுறோம். p ஈக்குவல் டு 3ங்கிறத அப்ளை பண்ணுறோம். p ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 + 1. 2 3s are 6. 6 + 1 ஈக்குவல் டு 7. அடுத்தது p ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 + 1. அப்போ 2 இன்ட்டு 4 + 1 அப்படின்னு போடும்போது 2 4s are 8. 8 + 1 ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது இதுதான் வந்து செட்டு ஏ. அப்போது செட்டு ஏ ஈக்குவல் தந்திருக்க வேல்யூலாம் எடுத்துக்கலாம். -1 1 3 5 7 9. இப்போ ஏங்கிறது தெரியுது. அடுத்தது அதே மாதிரி பிங்கிறத கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்டு பிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பி கண்டுபிடிக்கும் போது கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 3q + 1. q மெம்பர் ஆஃப் த இஜெட்னா இன்டிஜர். அப்போ q உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கூடுறதுனால -1 <4 அப்படின்னு சொல்லலாம். <4ன்னு 3 வரைக்கும். அப்போ -1லேருந்து 3 வரைக்கும் q எடுத்துக்குவோம். அப்போது q உடைய வேல்யூ இந்த இடத்துல the q ஈக்குவல் டு the -1 0 1 2 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது எக்ஸில் அப்ளை பண்ணும்போது எக்ஸோட ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு 3q + 1. இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். q ப்ளஸில் -1 0 1 2 3ங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல q ஈக்குவல் டு -1 போடுறோம். -1 போட்டால் x ஈக்குவல் டு 3 இன்ட்டு -1. அப்போது +1ன்னு வரும். இப்போ -3 + 1 ஈக்குவல் டு -2 கிடைக்கும். அப்போ q ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோமா. x ஈக்குவல் டு எங்கே 3 இன்ட்டு 0 + 1. அப்போது 3 இன்ட்டு 0 0 நேரம் 0 + 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த q ஈக்குவல் டு 1. q ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது the x ஈக்குவல் டு the 3 இன்ட்டு 1 + 1. the 3 + 1 ஈக்குவல் டு 4. அடுத்தது q ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். அப்போது q ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 + 1. அப்போது 6 + 1 ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட்டு q ஈக்குவல் டு 3. அப்போது q ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 + 1. இப்போ 3 3s are 9 வரும். 9 + 1 ஈக்குவல் டு 10. அப்போது இந்த இடத்துல செட்டு பி ஈக்குவல் டு வந்த ஆன்சரில் எழுதிக்கலாம். -2 1 4 7 10. இந்த வந்திருக்க ஆன்சரில் எழுதியாச்சு. சரி, இந்த சம்மில் யூனிவர்சல் எழுதியாச்சு 9, 10. சரி, இந்த வேல்யூவில் எழுதியாச்சு. ஏ எழுதியாச்சு, பி தனியாக எடுத்துட்டேன். இப்போ லா வந்து நம்ம டிமார்கன் லாஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு லா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பியும் போது ஏவும் பியும் யூனியன் பண்ண போகிறோம். -1 1 3 5 7 9. அப்போது யூனியன் பிங்கிறது -2 1 4 7 10. இப்போ ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். அப்போ ஏ யூனியன் பி. அப்போ யூனியன்னா என்னது? கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதும்போது பார்த்திங்கன்னா -2 -1 அடுத்தது 1 1 3 5 1 3 4 அடுத்தது 5 7 9 10 7 9 10. இதான் வந்து ஏ யூனியன் பி வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அப்போது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்
இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா except the A union B, except the A union B, collect the other element in the universal. அதான் நமக்கு ரூலு. அப்போ A and B ஹோல்டர்ஸ்க்கு ஃபார்முலா யூனிவர்சல் மைனஸ் A union B அப்படின்னு சொல்லி எழுதுவோம். யூனிவர்சல் மைனஸ் A union B அப்படின்னு எழுதுவோம். therefore A union B holders equal A union B holders equal யூனிவர்சல்ங்கிறது the -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ மைனஸ் A union B, அப்போ -2 -1 1 3 4 5 7 9 10. இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா -2 கேன்சல் ஆயிடுச்சு, -1 கேன்சல், அடுத்தது 1 கேன்சல், 3 கேன்சல், 4 கேன்சல், 5 கேன்சல், 7 கேன்சல், 9 கேன்சல், 10 கேன்சல். மீதி இருக்கிறது A union B. A union B holders equal மீதி இருக்கிறது 0 2 6 8 0 2 6 8. இதை A union B holders. அடுத்தது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு A டேஷ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். A டேஷ்க்கு ஃபார்முலா யூனிவர்சல் மைனஸ் A. அப்போது A டேஷ் ஈக்குவல் யூனிவர்சல்ங்கிறது 0 -2 சரி -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை யூனிவர்சல் மைனஸ் ஏங்கிறது -1 1 3 5 7 9. இப்போ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ கேன்சல் ஆயிரும். இப்போ -1 கேன்சல், 1 வந்து கேன்சல், 3 கேன்சலு, 5 கேன்சலு, 7 கேன்சலு, 9 கேன்சல். மீதி என்ன இருக்குது? A டேஷ் ஈக்குவல் -2, அடுத்தது 0, அடுத்தது 2 4 6 8 10 8 10 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு B டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது B டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் மைனஸ் B அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது இங்கே B டேஷ் ஈக்குவல் யூனிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ மைனஸ் பிங்கிறது -2 1 4 7 10. இப்போ சேம் வேல்யூ கேன்சல் ஆயிரும். -2 கேன்சல், 1 கேன்சல், 4 கேன்சல், 7 கேன்சல், 10 கேன்சல். மீதி இருக்கிறது B டேஷ் ஈக்குவல் -1 0, அடுத்தது 2 3, அடுத்தது 5 6 8 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதான் B டேஷ். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது ரைட் சைடில் ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். அப்போது A டேஷ் உடைய வேல்யூ -2 0 2 4 6 8 10 மைனஸ் B டேஷ் வேல்யூ -2 1 4 7 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ கேன்சல், -2 கேன்சல், அடுத்தது 4ங்கிறது கேன்சல், அடுத்தது 7 10 10ங்கிறது கேன்சல். ரைட், மீதி இருக்கிறது A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் ஈக்குவல் 0 2 6 8 0 2 6 8 அப்படின்னு கிடைக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிடலாம்.